அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கப்பல்களுக்கு வரி ஒரு பக்கம், உலகம் மொத்தம் ஸ்தம்பிக்கும் ஒரு முடிவை எடுத்த ஈரான். வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் பதட்டம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் ட்ரோன் தாக்குதல். இஸ்ரேலிய ஆராய்ச்சி மையத்தில் வெடிப்பு சம்பவம், பீதியில் உறைந்த மக்கள். அமெரிக்காவில் ஒன்றொன்று மோதிய போர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள். சீனாவில் நிலநடுக்கம், 20 உயிரிழப்பு, 7000 பேரை வெளியேற்றும் நடவடிக்கை. இஸ்ரேல் சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், நாடொன்றுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான். பாகிஸ்தானில் வெடிகுண்டு தாக்குதல், 3 உயிரிழப்பு. எதிரிகளின் ஆயுதங்களை ஹார்முஸ் வழியாக கொண்டு செல்ல அனுமதி இல்லை, ஈரான் தெரிவிப்பு. உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் பலி, 3 காயம். தீவிரமடைக்கும் எபோலா நோய் தொற்று, அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீந்தியை கடக்க கப்பல்களுக்கு வரி விதிக்க இருப்பதாக அறிவித்துள்ள ஈரான் தற்போது உலகம் மொத்தம் ஸ்தம்பிக்க வைக்கும் அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க உள்ளது. ஈரானின் இந்த முடிவால் இனி வங்கி பரிவர்த்தனைகள் தாமதமாகும், நிதி சந்தைகளில் மந்த நிலை ஏற்படும், பிராந்தியம் தழுவிய இணைய சேவை முடக்கம் ஏற்படும். மொத்தத்தில் ஈரானின் அந்த ஒற்றை முடிவால் உலகம் ஸ்தம்பிக்க இருப்பதாகவே தெரிய வருகிறது. ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்களிடமிருந்து கசிந்துள்ள தகவலின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணைக்கு அடியில் செல்லும் கடலடி கேபிள்களை பயன்படுத்துவதற்காக கூகுள், மைக்ரோசாப்ட், மெட்டா மற்றும் அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து பெருந்தொகை கட்டணம் வசூலிக்க ஈரான் முடிவெடுத்து வருவதாகவே கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுத்தால் வேகம் பாதிக்கப்படலாம் என்றும் அந்த ஊடகங்கள் எச்சரித்துள்ளன. இதனிடையே ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஹோல்ஃபஹாரி தமது சமூக ஊடகத்தில் குறிப்பிடுகையில், இணைய கேபிள்களுக்கு நாங்கள் கட்டணம் விதிப்போம் என பதிவிட்டுள்ளார். மேலும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இந்த திட்டத்தின்படி முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஈரானிய சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் கடலடி கேபிள் ஆபரேட்டர்கள் உரிம கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்று கோரப்படும் என தெரிவித்தன. அத்துடன் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு உரிமைகளும் ஈரானிய நிறுவனங்களுக்கே பிரத்யேகமாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளன. அமெரிக்க தடைகள் தற்போது அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானுக்கு பணம் செலுத்துவதை தடை செய்திருப்பதால் ஈரான் இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. கடலடி கேபிள்கள் உலகளாவிய டிஜிட்டல் இணைப்பின் அடித்தளமாக விளங்குவதோடு உலகின் பெரும்பாலான இணைய மற்றும் தரவு போக்குவரத்தையும் கொண்டு செல்கின்றன. அவற்றுக்கு ஏற்படும் எந்த ஒரு கடுமையான சேதமும் இணைய வேகம் குறைவதை தாண்டி வங்கி அமைப்புகள், ராணுவ தகவல் தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, நிதி வர்த்தகம், எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகள் போன்ற மேலும் பல இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். பல முக்கிய கண்டனங்களுக்கு இடையான கடலடி கேபிள்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கின்றன. ஈரான் தொடர்பான நீண்டகால பாதுகாப்பு கவலைகள் காரணமாக சர்வதேச நிறுவனங்கள் வரலாற்று ரீதியாக பெரும்பாலான கேபிள்களை அந்த நீர்வழியின் ஓமன் பக்கத்தில் உள்ள குறுகிய பாதை வழியாகவே அமைத்து வந்துள்ளன. இருப்பினும் பால்கன் மற்றும் கல்ஃப்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஆகிய 2 கேபிள்கள் ஈரானிய எல்லைக்குட்பட்ட கடல் எல்லை வழியாக செல்கின்றன. எந்த ஒரு இடையூறும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். ஈரானின் அண்டை நாடுகள் கடுமையான இணைய துண்டிப்புகளை சந்திக்க நேரிடலாம். இந்தியாவின் இணைய போக்குவரத்திலும் பெரும் பங்கு பாதிக்கப்படலாம். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையான நிதி வர்த்தகம் மற்றும் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளும் கணிசமாக குறையக்கூடும். ஈரானின் இந்த முடிவு சட்டத்திற்கு உட்பட்டது என்று நிபுணர்கள் சிலர் குறிப்பிடுகின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியின் அல்தாஃப்ரா பகுதியில் அமைந்துள்ள வராக்கா அணுமின் நிலையத்தின் அருகில் ஞாயிற்றுக்கிழமை காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது பற்றி ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் வெளியிட்ட செய்தியில், தாக்குதலால் அப்போதியில் பயங்கர தீ ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அணுமின் நிலையத்துக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் உயிரிழப்புகள் மற்றும் கதிர்வீச்சு ஆகியவை ஏற்படவில்லை எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு யார் மீதும் அமீரகத்தின் அதிகாரிகள் குற்றம் சாட்டவில்லை. மேலும் அபுதாபியின் பாலைவனத்தில் அமைந்துள்ள இந்த அணுமின் நிலையத்தின் மீதான தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலுக்கு பதிலடியான
ஐக்கிய அரபு அமீரக உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வந்தன. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் அமைதி ஒப்பந்தத்துக்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளன. இதனால் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டும் ஹார்முஸ் நீரிணை ஈரானிய படைகள் முடக்கியும் தங்களின் எதிர்ப்பை வெளிக்காட்டி வருகின்றன. இந்த சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெறுவதால் அங்கு மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் எருசலேம் அருகே உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை தளத்தில் பயங்கர வெடி சத்தத்துடன் வானில் ஏற்பட்ட பெரிய நெருப்பு கோலத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேலின் எருசலேம் பகுதியில் உள்ள பெய்ர் சேமெக் என்ற நகருக்கு அருகே நேற்று முன்தினம் இரவு பயங்கர வெடி சத்தம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து வானத்தில் பெரும் நெருப்பு பிளவும் அடர்ந்த புகையும் சூழ்ந்தன. இந்த வெடி சத்தத்தின் காரணமாக அருகில் இருந்த வீடுகளில் அதிர்வுகள் ஏற்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து நடந்து வரும் அண்டை நாடுகளுடனான சண்டையினால் தங்கள் நாட்டின் மீது எதிரிகள் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என நினைத்து இஸ்ரேலிய மக்கள் பீதியடைந்தனர். ஆனால் இந்த வெடிப்பு சம்பவம் இஸ்ரேலிய அரசுக்கு சொந்தமான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகளுக்கான இன்ஜின்கள் தயாரிக்கும் டோமர் என்ற பாதுகாப்புத்துறை நிறுவனத்தின் சோதனை தளத்தில் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அந்நிறுவனம் இது விபத்து அல்லது எதிரிகளின் தாக்குதலோ அல்ல என்றும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு சோதனை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதே போன்றதொரு மிகப்பெரிய அளவிலான திட்டமிடப்பட்ட வெடிப்பு சோதனை கடந்த 2021 ஆண்டிலும் நடந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வான் சாகச நிகழ்ச்சியின் போது 2 போர் விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இவ்விபத்தில் அதிர்ஷ்டவசமாக விமானிகள் 4 பேரும் உயிர் தப்பினர். அமெரிக்காவின் இடாகோ மாகாணத்தில் உள்ள மவுண்டன் கோம் விமானப்படை தளத்தில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று நடந்தது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட இந்த சாகச நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. 2 விமானங்களும் உடைந்து கீழே விழுந்ததில் அப்பகுதியில் கரும்புகை கிளம்பியது. விமானம் விபத்துக்குள்ளான போது சாதுரியமாக செயல்படும் விமானிகள் பத்திரமாக பாராசூட் மூலமாக வெளியேறினர். இதனால் இந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து நேற்று நடைபெறவிருந்த மத்திய சாகச நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. சீனாவில் ஏற்பட்ட 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தினால் 2 உயிரிழந்துள்ளதோடு அங்கு வசிக்கும் 7000 பேரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலை சீனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீடுகள், கட்டிடங்கள் ஆகியன குலுங்கின. இந்த நிலநடுக்கத்தால் சுமார் 13 கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்துள்ள நிலையில் அதிர்வுகளால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு அங்குள்ள ஏராளமான வீதிகள் முடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போருக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஈடுபாட்டை மேலும் வலுப்படுத்துவதற்கு எதிராக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை எச்சரித்துள்ளது. பிராந்தியத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட பதற்ற அதிகரிப்பை தொடர்ந்தே ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை எச்சரித்துள்ளது. முன்னாள் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தளபதியும் ஈரானின் நலன்சார் மன்றத்தின் தற்போதைய செயலாளருமான மொஹ்சென் ரெசாயி தெரிவிக்கையில், ஈரான் எல்லா வகையிலும் நிதானத்தை கடைபிடித்தாலும் ஒரு தெளிவான எல்லையை வகுத்துள்ளது என்றார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுடனான போரின் போது வளைகுடா அண்டை நாடுகளின் மீது ஈரான் நடத்திய மிக தீவிரமான தாக்குதல்கள் சிலவற்றின் இலக்காக அமெரிக்க தளங்களுக்கு இடமளித்திருந்த ஐக்கிய அரபு அமீரகம் இருந்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகமும் பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருக்கலாம் என்று சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவில் ஈரான் நட்பிற்கான வழிகளை அடைத்துவிடவில்லை என்றும், ஆனால் ஈரானின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ரெசாய் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நெருக்கமான பரிமாற்றங்களும் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம்.
இஸ்ரேலின் சதித்திட்டங்களிலும் சூழ்ச்சிகளிலும் ஐக்கிய அரபு அமீரகம் சிக்கிக்கொள்ளக்கூடாது எனவும் ரெசாய் அறிவுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒரே அணுமின் நிலையத்தின் எல்லையில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து ஈரான் இந்த அச்சுறுத்தலை விடுத்துள்ளது. இத்தாக்குதல் சம்பவத்தை எந்தவொரு தூண்டுதலும் இல்லாத தாக்குதல் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மத்தியஸ்தத்துடன் உருவான அப்ரஹாம் ஒப்பந்தங்களின் கீழ் 2020 ஆண்டில் பஹ்ரைனுடன் இணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் வளைகுடா நாடாகும். தனது பொருளாதார எதிர்காலத்தை அச்சுறுத்தி ஈரானிய தொடர் தாக்குதல்களை எதிர்கொள்ள அரபு அமீரகம் இஸ்ரேலுடன் நெருக்கமானதுடன் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் பணியாளர்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இஸ்ரேலிய ஒத்துழைப்பை எதிர்காலத்துக்கான ஒரு முன்மாதிரியாக முன்னிறுத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் ஹைபர் பக்துன்வா மாகாணம் ரஸ்டம் பஜார் பகுதியில் இன்று காலை நவீன வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தியதில் பழங்குடியின தலைவர்கள் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற பகுதி முழுவதும் முடக்கிய பாகிஸ்தானின் பாதுகாப்படையினர் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஹைபர் பக்துன்வாவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாகவும் இந்த நடவடிக்கைகளால் அங்கு வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி கடந்த மே 16 அன்று பாகிஸ்தானின் மனித உரிமை ஆணைக்குழு வருத்தம் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை வழியாக எதிரிகளின் ஆயுதங்களை கொண்டு செல்ல நாங்கள் மீண்டும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதுபற்றி ஈரானின் துணை ஜனாதிபதி முகமது ரெசா ஆரிப் செய்தியாளர்களிடம் என்று கூறியபோது, ஹார்முஸ் நீரிணை பகுதியில் எங்களுடைய இறையாண்மைக்கான உரிமையை நாங்கள் கைவிட்டு விட்டோம். இதற்கு முன்பு ராணுவ தளபாடங்கள் இந்த வழியை செல்ல நாங்கள் அனுமதித்தோம். அவை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த நோக்கம் கொண்டவை. ஆனால் மீண்டும் அதற்கு நாங்கள் அனுமதி அளிக்கப் போவதில்லை என்றார். ஹார்முஸ் நீர்ணை பகுதி வழியை செலுத்தும் கப்பல்களுக்கு வரி விதிப்பது தொடர்பாக ஈரான் பரிசீலனை செய்து வருகிறது என அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் 2 மாதங்களுக்கு முன்பு குறிப்பிட்டார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரானிய பாராளுமன்ற தேச பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் இப்ராஹிம் அஜிஜி நேற்று கூறும்போது, ஹார்முஸ் நீர்ணை வழியை குறிப்பிட்ட பாதையில் கப்பல்கள் பயணிக்கும் வகையிலான இயக்க நடைமுறைகளை அதிகாரிகள் தயாரித்து வைத்துள்ளனர். அவை விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானால் நிர்வகிக்கப்படும் இந்த வழியில் எங்களுடன் ஒத்துழைக்கும் நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் செல்ல அனுமதி அளிக்கப்படும். இந்த போக்குவரத்து மேலாண்மை நடைமுறைக்கு ஈடாக ஈரான் கட்டணம் வசூலிக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்த சூழலில் எதிரிகளின் ஆயுதங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் ரெசா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு அருகில் உக்ரைன் நிகழ்த்திய ட்ரோன் தாக்குதலில் இந்திய பணியாளர் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில், மாஸ்கோ பகுதியில் நிகழ்ந்த ட்ரோன் தாக்குதல் ஒன்றில் இந்திய பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் காயமடைந்தவர்களை சென்று சந்தித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆவணம் செய்து வருவதாகவும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மாஸ்கோ உட்பட ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் மீது இரவு நேரத்தில் சுமார் 600 உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 4 பேர் வரை கொல்லப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோங்கில் எபோலா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. உடல் திரவங்கள் வழியாக மனிதர்களிடையே மிக வேகமாக பரவும் கொடிய நோய்தான் எபோலா. இதற்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹாங்கோங் நாட்டின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சி குழுக்களின் ஆதிக்கம் மற்றும் உள்நாட்டு போர் நிலவி வருவதால் பாதிக்கப்பட்ட அப்பகுதிகளுக்கு சென்று சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.